பிரியா, மழை 2 நாளா பொலக்காட்டு காட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. யாருக்குங்க? மாமா ஃபோன் பண்ணாரு. மழை இங்க பெய்யுதான்னு கேட்டாரு. நல்லா பெய்யுது மாமான்னேன். சும்மா ஒரு பேச்சுக்கு வாங்கன்னு சொன்னேன். உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாரு. ஏன் அவர் வந்தா என்ன? வந்தா எதுனா ஸ்பெஷலா செஞ்சு தரணும்ல. ஸ்பெஷலா தானே செஞ்சுட்டா போச்சு. நாளைக்கு கார்த்திகை தீபம், சாமிக்கு சீக்கிரமா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிட நினைச்சீங்கன்னா இந்த லப்சி கோதுமை ரவை கேசரி செஞ்சு பாருங்க. இது செய்ய ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற நட்ஸை நீங்க நல்லா இது போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில இருக்கிற நெய்ல நான் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவையை இதுல லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறேன். லைட்டா இது போல கலர் மாறினதும் 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 4 டம்ளர் சுட தண்ணி ஊத்தி தட்டு போட்டு மூடி கோதுமை ரவையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததும் 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா 2 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரமோ வெல்லமோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட குங்குமப்பூ பால்ல ஊற வச்சு சேர்த்திருக்கேன். அண்ட் கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் இலகி வரும், கொஞ்ச நேரத்துல கெட்டியாயிடும். இப்போ இதோட பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா இது போல கெட்டி ஆயிடும். இப்போ கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்த ட்ரை நட்ஸ் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துட்டோம்னா அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரான லப்சி கோதுமை ரவை கேசரி ரெடி. இதை விட சிம்பிள் ஸ்வீட் இருக்காதுங்க. இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும். ஸோ நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.